வணக்கம் சுரேன். வணக்கம் பிகே. நம்ம ஒரு வீடியோல லீடு கொடுத்து முடிச்சிருந்தோம். அதாவது ஆர்சிபி டீமை வந்து இப்போ ஓனர்ஷிப் மாறப்போகுது. ஒரு 4-5 பேர் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இவர் ஒரு ஆளு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அதனாலதான் நம்ம வந்து இதை பண்ணலானே நம்ம பேசியிருந்தோம். இவன் மட்டும் லைம் லைட்ல எப்பவுமே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கானே, இது வந்து இவன் பண்ற மாதிரி நிஜமா பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட நம்ம வயசு ஆளு இல்லையா? ஆனா நம்ம வயசுல அவன் என்னென்ன வேலை பார்த்துருக்கான், அது ஜெயில இருந்துகிட்டுலாம் என்னென்ன வேலை பார்த்துருக்கான், திகார்ல இருந்துகிட்டு என்னென்ன யாருக்கெல்லாம் அப்ரோச் பண்ணிருக்கான்னு கேட்டா சினிமாவோட பயங்கரமா இருக்குது. சினிமாவை நிஜமா எடுத்தா கூட இதெல்லாம் லாஜிக்கே இல்லப்பா அப்படின்றவாங்க. ஆனா நிஜத்துல ஒருத்தர் அப்படி பண்ணிட்டுக்கிறான். நம்ம ஏஜ்ல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் தான் ஆர்சிபி டீம் வாங்க போறானா, அத வாங்க ட்ரை பண்றானா, வாங்கி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்டா கொடுக்க போறானா. அதனாலதான் அது ஹைலைட். ஏன்னா வாங்குறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு ஜாக்லின் பெர்னாண்டஸ், ஹீரோயின். ஆமா, இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, யாருன்னு சொல்லவே வேணாம். ஜாக்லின் பெர்னாண்டஸ்னாலே தலைவர் தான் அது அப்படின்னு. வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம பசங்களாம் ஒரு இந்த டைரி மில்க் சில்கா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இது ஆக்சுவலா நம்ம Feb 14 தான் அந்த வீடியோ போடுறதா இருந்தது. February 14 ஒரு ஹெலிகாப்டர் கிஃப்ட் பண்ணிருக்காங்க ஜாக்லின் பெர்னாண்டஸ்க்கு. ஒரு லெட்டர் வேற எழுதியிருக்கான். சரி, புரியாத இப்ப வரைக்கும் தெரியுது ஏதோ சொல்ல வர, ஆனா யாரா அவன் அப்படின்னு கேட்கறவங்களுக்காக பேர் சொல்லுங்க, போட்டோ போட்டுடலாம். சுகேஷ் சந்திரசேகர் எல்லாருக்குமே தெரியும். சுகேஷ் சந்திரசேகர் எந்த ஊருக்காரர் அவரு? பெங்களூருக்காரர். ஆமா, அவர் தான் இப்ப ராயல் சேலஞ்சர்ஸா வாங்க ட்ரை பண்ணி. பெங்களூர் இது ராயல் சேலஞ்சர்ஸ் வந்து நிறைய பணக்காரங்க, உலகத்துல இருக்கிற நிறைய இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஓன் பண்றவங்க எல்லாம் பிட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து அபிஷியல் லிஸ்ட். அன்அபிஷியலா யாருன்னா சுகேஷ் சந்திரசேகர் வந்து 1 பில்லியன் ஆஃபர் பண்ணதாவும் கேஷா, அது ஒரு ஹைலைட். எது பண்ணாலும் ஹைலைட் தான். கேஷா நான் வந்து கொடுக்குறேன், எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப். அது என்னன்னு நான் சொல்லிக்கிறேன். அது எப்படின்னா, அது வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டிக்காக. இப்ப நான் சொல்லலாம், என்கிட்ட ஒரு 5000 கோடி இருக்குங்க, என்கிட்ட 10,000 கோடி. ஆனா அதுல நீங்க காட்டி தான் ஆகணும். ஸோ ஆத்தென்டிசிட்டி கிரியேட் பண்றதுக்கு தான் எஸ்க்ரோ ஆப். அந்த எஸ்க்ரோ ஆப்ல எப்படின்னா, நீங்க பணத்தை போட்டு டீல் முடிஞ்சோன்னா காசு யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு சேரணும். எஸ்க்ரோ ஆப்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் 1 பில்லியன் கேஷா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், 48 மணி நேரத்துல டீலை முடிச்சு கொடுங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் அதை கிஃப்ட் பண்ணுங்க அப்படிங்கிறானா. ரைட்டு. ஏன் வந்து இது ஒரு நியூஸ்க்காக நம்ம பேச மாட்டோம். இந்த பையன் தான் நம்ம சொல்லி அவனுங்க கிட்டத்தட்ட நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா இவங்களுடைய ரெக்கார்டு இந்த ஒரு 23-22 வயசுல பயங்கரமான ரெக்கார்டு. 33-32 வயசுக்குள்ள என்னன்னா வேலை பார்த்துருக்கான்னு சொல்லி நீங்க சொல்ல எனக்கு அப்படியே கிருன்னு தலை சுத்திருச்சு. சொல்லுங்களேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃபிளாஷ்பேக். 2007 இல்ல, சுகேஷ் சந்திரசேகர் பெங்களூர்ல பிறந்தவர். 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கான். ஆமா, 12th டிராப் அவுட்டா இல்ல பாஸ் பண்ணிருக்கானான்னு தெரியல. 12th வரைக்கும் படிச்சிருக்கான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா வந்து ஒரு மெக்கானிக். ஓகே. ஸோ இவன் வந்து ஃபர்ஸ்ட் கிரைம் எங்க ஆரம்பிக்கிறான்னா 2007 ஆரம்பிக்கிறான். 17 வயசு தான் ஆகுது. 17 வயசுல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? பானிபூரி கிட்ட எக்ஸ்ட்ரா பானியும் பூரியும் குரான் சண்டை போட்டு வந்தான். புரியுதா? அவன் 17 வயசுல அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு லேண்ட் பிரச்சனை இல்லை, பெங்களூர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில அவங்க லேண்ட் மாட்டிக்கிச்சு. அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டு பிடிச்சி அதுக்கிட்ட சொல்றான், நான் வந்து அதை வந்து முடிச்சு கொடுக்குறேன், அதை மீட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் வந்து அப்போ இருக்கிற சிஎம் குமாரசாமின்னு நினைக்கிறேன், அவங்க பையனோட ஃப்ரெண்டு தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு 1.25 கோடி போட்டிருக்காப்புல. அதாவது 17 வயசுல. அதாவது அந்த கேரக்டருடைய ஸ்பெஷாலிட்டியை நீங்க எனக்கு நரேட் பண்ணும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா? கான்ஃபிடன்ஸ் லெவல் உச்சம். ஒரு விஷயத்தையே சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாமே தெரியும். பிளஸ் இந்தியன் இங்கிலீஷ் சூப்பரா பேசுவான், பயங்கரமா பேசுவான், ஃப்ளூவெண்டா பேசுவான். நீங்க அவன்கிட்ட போன்ல பேசுனீங்கன்னா நீங்க நம்பிடுவீங்க, ஐயோ ஏதோ பெரிய ஆள் தான் போல, அப்படியே சரளமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரளமா பேசுவான். ஒரு பெரிய ஆளு, ஒரு நெப்போ கிட் வந்து இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவன் வந்து கான்ஃபிடென்ட்டா பேசுறதுல எல்லாரையும் நம்ப வச்சது தான் அவன் பெரிய. 17 வயசுல நான் உங்களுக்கு டீல் முடிச்சு தரேன்னு சொல்லி 1.25 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்க. பெருமைப்பட்டு இது இன்ஸ்பயர் ஆகுங்கன்றதுக்காக சொல்லல, ஆள் பாடுறா எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம 17 வயசுல திருட்டுத்தனமா ரயில்ல வந்து சென்னைக்கு வர்றதே ஒரு பெரிய சாதனைன்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. 17 வயசுலயும் வாங்க 1.25 கோடிங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும் போது தலைவர்கிட்ட BMW பிராண்டட் ட்ரெஸ்ஸு, இந்த டிசைனர் க்ளோத்ஸும்பாங்க, அது வாட்ச் இல்லை ரோலெக்ஸ் வாட்ச், அந்த வாட்ச் இந்த வாட்ச்னு ஒரு 6-7 கார் மாட்டிருக்கு. அதில் BMW தான் காஸ்ட்லியான கார். இப்படிதான் தலைவர் ஸ்டார்ட் ஆகிறாரு. அப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திருப்பியும் அதுக்கப்புறம் என்ன பண்றான், கொச்சியில இமானுவல் சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது, அங்க போயிட்டு
வழக்கம் போல அவரோட பாணியில உங்க கடைக்கு ஃபங்க்ஷனுக்கு கேட்ரினா கைஃப் கூப்பிட்டு வந்துடுறேன், ஓ ஒரு 20 லட்ச ரூபா செலவாகும் கொடுத்துருங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஆனா அவன் சொல்றத பார்த்தா நம்ப தோணும். ஏங்க அவன் வரதே வந்து ஒரு ஜாகுவார்ல வந்து இறங்குவாங்க. ஆள் பாத்தீங்கன்னா அதான் சொன்ன வாட்ச் ரோலக்ஸ் போட்டுக்கிற வாட்சே வந்து 10 லட்ச ரூபா அப்படி இருப்பான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவனுக்கு ஒரு பிளஸும். ஓகே, கொள்ளடிக்கிற திருடுற காசை அவனுக்கே செலவு பண்ணிப்பான். வீடு வாங்கிடுவான், இந்த மாதிரி வாட்சி கார் வாங்கிட்டு அவன் நம்புற மாதிரி பண்றதுதான் அவனோட. அது இமானுவல் சில்க்ஸ் அங்க ஒரு ஆட்டை போடுறான், அங்க ஒரு 20 lakhs. பொதுவா இவங்கிட்ட என்னன்னா இவனை பிடிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் காமனா கிடைக்குது, ராஜ்யசபா கார்டு, எம்ப்ளாயி கார்டு. அதான் ஒரு ஐடென்டி கார்டு நம்ம அப்பெல்லாம் வச்சிருப்போம்ல, பேன் கார்டை காமிச்சிங்க பாரு, விஆர் ஃப்ரம் சிபிஐ சின்ன வயசுல விளையாடுவோம் பாருங்க, அந்த மாதிரி எப்ப பாரு சுப்ரீம் கோர்ட் கார்டு, லோக்சபா எம்பி கார்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு வச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு இவர் தெரியும் அவர் தெரியும், வேலையே தான் அபிஷியல்னு சொல்லி ஏமாத்துறது தான் துரையோட பெரிய ஐடியாவே. நான் இந்த அபிஷியல் எனக்கு தெரியும், அந்த அபிஷியல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் சின்னதா 17 வயசுல இந்த ஐடியாவை போடுறான். புரியுது. இந்த இடத்துல நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காதீங்க, ஒரு கிளாரிட்டிக்காக. இப்போ இந்த மேட்டரை சொன்னீங்கன்னா இன்னும் தொடர்ந்து கேட்குற கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதுக்காக கேட்குறேன். தலைவன் இப்போ எங்க இருக்கான்? தலைவன் இப்ப திஹாருக்குள்ள தான் இருக்கான். திஹார் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கான். அங்க இருந்துட்டு தான் ஆர்சிபி வேலை பேசிட்டு இருக்கான். ஆமா, எங்க அது திஹாருக்குள்ள இருந்துட்டு பல வேலை பார்த்துருக்காங்க அவன். அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் தான் யோசிச்சு கூட உங்களால பார்க்க முடியாது. கண்டினியூ. திஹாருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்பெல்லாம் ஒருத்தன் பண்ணுவானான்னு நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ இவன் வந்து இவனோட ஃபர்ஸ்ட் விக்டிம் என்னன்னா ஒரு ஆக்ட்ரஸ், மலையாள ஆக்ட்ரஸ் லீனா மரியா பால்னு நினைக்கிறேன், ஃபுல் பேர் சொல்ல லீனா. இது ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை வந்து எப்படி இவன் கரெக்ட் பண்றானா, நான் வந்து சன் டிவியோட ஓனரு அப்படின்னா அது இந்த சன் டிவி பிட்டை வந்து பல இடத்துல போட்டிருக்கான். சன் டிவி ஓனரே நான் தான். அதுகிட்ட சன் டிவி ஓனர்னா தான் அவனை வந்து பெரிய பெரிய படத்தெல்லாம் அவனை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்றான். டாக்டர் படத்துல தோனின்னு சொல்லி ஒருத்தன் போய் கிட்னாப் பண்ணுவான்ல, தோனியாடா நீங்க இல்ல, இவன் பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வைக்கக்கூடிய எல்லா திறமையும் இருக்கு அவனுக்கு. ஸோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது 2014 அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணமே பண்ணிடுறான். ஓகே, அந்த கல்யாணமாவது உண்மையான கல்யாணம்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது, அதுவும் ஒரு ஃப்ராடு கல்யாணம். ஓகே, 2014 கல்யாணம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவனோட திருட்டு கம்பெனியில அதை ஆட் பண்றான். கிட்டத்தட்ட பார்ட்னர் மாதிரி ஒரு 2015 வாக்குலாம் பார்ட்னர் மாதிரி இவன் வந்து ஆட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்ணும் கொள்ளையடித்தால் அந்த மாதிரி ஃபியூச்சர் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனின்னு நினைக்கிறேன். சென்னை ஓனர், ஆனா பெங்களூர்ல இருக்கு இந்த கம்பெனி. அவங்க கிட்ட போயிட்டு 132 கோடிக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் வாங்கி தராங்க கவர்மெண்ட்ல இருந்து. உங்களோட ப்ராடக்ட்ஸ், இவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ், அந்த வெண்டிங் மிஷின், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ண கர்நாடகா ஃபுல்லா உங்க ப்ராடக்ட் தாங்க, நான் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துறேன். அதெல்லாம் நம்ம சிஎம் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 19 கோடி ரூபா போட்டிருக்காங்க. இல்ல ஃப்ரெண்டுடைய, அதாவது மகனுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஒரு கட்டத்துல நான் தான் மகன் சொல்ல ஆரம்பிச்சு அதுவும் சொல்லியிருக்கான் அவர் சில இடத்துல. அப்படியா? ஆமா, அது ஆனா பெங்களூர் சிஎம் பேரை யூஸ் பண்ணல, அது இன்னொரு சிஎம் பேரை யூஸ் பண்ணிருக்கான். அதுல வர போக பார்ப்போம். அவங்க கிட்ட ஒரு 19 கோடி ரூபா போட்டிருக்கான். போட்டு அவங்க பாவங்க கேனரா பேங்க்ல லோன் எடுத்து இவனை நம்பி கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்க இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்களாம். அந்த நியூஸ் கிளிப்ஸ்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் எடுத்து போடுறேன், நீங்க பாருங்க. இது லோன் வாங்கி இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்து சொல்லலாம் என்ன குட்டாம் போக்குல அடிச்சு விடுறான், ஒரு எதுவுமே இல்லாம இவனை பத்தி சொல்றானு. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இடியோட சார்ட் ஷீட்ல இது எல்லாமே இருக்கு. அதான் நீங்க சொல்லிட்டு ஒரு விஷயமும் நியூஸ்ல எடுத்து போட்டிருக்காங்க. என்னதான் நியூஸ்ல போட்டிருக்காங்களோ அவங்களோட போஸ்ட் பண்ணதையும் நான் காட்டுறேன், ப்ரூஃபோடே காட்டுறேன். ஏன் சும்மால இடி வந்து கட்டா சார்ஜ் ஷீட் போட்டு ரிலீஸ் பண்ணிருக்கேன் இவனை பத்தி. சரி, இப்படி இருக்கா. இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் வந்து மாட்டிருக்கு. ஸ்கேம் ஒண்ணுனா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச நம்ம தமிழ்நாட்டுல சேர்ந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு அரசியல்வாதி. யாருங்க? நம்ம டிடிவி தான். அடாடா, அவங்க ஒய்ஃப் கூட அவரை பத்தி பெருமையா சொல்லுவாங்க. அவர் முகமே பார்க்க குக்கர் மாதிரி இருக்குது, மறக்காம குக்கர் சின்னத்துல ஓட்டு போட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்கேம் பண்ணும் போதெல்லாம் அவன் டிஆர்ல இருக்கான். திஹார்ல தான் இருக்கார்ல தான். 2017 டிடிவிக்கு ஒரு போன். சொல்லுங்க. இந்த மாதிரி கட்சிக்காக இவ்வளவு உழைச்சிருக்கீங்க நீங்க, உங்ககிட்ட இருந்து சின்னத்தை பறிச்சது வந்து ரொம்ப தப்பு, உங்களுக்கு நீதியே கிடைக்கல அந்த கட்சியில. எலெக்ஷன் கமிஷன்ல எல்லாருமே என் கைக்குள்ள தான் இருக்காங்க, அசால்ட்டா நான் உங்களுக்கு வந்து சின்னத்தை வாங்கி கொடுத்துருவேன், ஒரு 50 கோடி ரூபா செலவாகும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்கான். அவர் எவ்வளவு, அதாவது தெளிவான தெளிவின் உச்சம், புரியுதா? உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஆளு. காசெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாலாம் ஏமாறுற ஆளே கிடையாது.
டிடிவி தினகரனே கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா இவனோட திறமை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பாருங்க. ரொம்ப பெரிய ஆள் மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ல அந்த இடத்துல அவருக்கும் அது தேவையா இருந்திருக்கும். தேவை இருந்திருக்கு பிரதர். ஆனா அவனால அது முடியும்னு நம்ப வச்சிருக்கான் பாருங்க. அவனுக்கு அவ்வளவு கான்டாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்கான்ல. இவர் டெல்லி கிளம்பி போய் 50 கோடி ரூபா ஆகும்னு சொன்னோன்னா 50 கோடி ரூபா கொடுத்து 50 கோடி ரூபா காலி. ஆனா இவனுக்கு என்ன ஐடியானா, இந்த மாதிரி ஆளுங்கிட்ட கேட்கும் போது கம்ப்ளைண்ட் இவங்க போய் கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் கேட்பான். புரியுது. இப்போ இவர் எடுத்துட்டு போறாரு. இப்போ வந்து இவர் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சரி சார் உங்களுக்கு இந்த காசு எங்கேருந்து வந்து. ஆனா இவர் என்ன பண்றாரு, கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஓகே, டெல்லி கிரைம் பிரான்ச் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. பண்ணிட்டு இந்த மாதிரி என்னை வந்து இவன் ஏமாத்திட்டான். ஓகே, அந்த கேஸ் இன்னும் அவர் மேல போயிட்டு இருக்கு. சரியா, இவரை வந்து பிடிக்கிறாங்க. உங்க 50 கோடி ரூபா நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு வழக்க போட்டு அவருக்கு இன்னும் கேஸ் போயிட்டு இருக்கு. அதாவது நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இந்த சுகேஷா பேரு, சுகேஷ் சந்திரசேகர், இந்த பர்சன் வந்து ஸ்கேம் பண்ண ஆளுங்கள்ல 99% எல்லாருமே ஹை கிளாஸ் பீப்புள் தான். அப்பர் மிடில் கிளாஸ் பணக்காரன். ஓகே ஓகே, இதுல லாஸ்ட்ல ஒரு இது வச்சிருக்கேன். இவன் 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 இன்னொரு கேங்கு. சரி, வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பாக்குறோம். தயவு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த கம்பாரிசனே தெரிச்சுக்குவீங்க நீங்க. சரியா, இதுக்கப்புறம் ஒரு ஸ்கேம் பண்றாங்க. அந்த ஸ்கேம் தான் வந்து இவ்வளோ நாள் பண்ண ஸ்கேம்லாம் டிடிவி கூட ஓரளவுக்கு பேசப்பட்டது. இதுக்கப்புறம் பண்ண ஸ்கேம் வந்து அப்படியே அமௌண்ட் ஏத்திட்டே போறாப்ல. எப்படி 50 வரைக்கும் வந்துட்டாரு. 50 வந்தாச்சு. இப்போ பண்ண போற ஸ்கேம் வந்து பண்ணிட்ட ஸ்கேம் 200 கோடி. எப்படின்னா, ஒரு 2 பிசினஸ் டைகூன் பிஎம்எல்ஏ கேஸ்ல மாட்டிக்கிறாங்க. என்ன கேஸ்? பிஎம்எல்ஏ, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு இடி பிஎம்எல்ஏ கேஸ்ன்னு சொல்லிட்டு 740 கோடி இவங்க வந்து மணி லாண்டரிங் பண்ணதாகவும் 2 டைகூனை அரெஸ்ட் பண்றாங்க. ரான்பேக்ஸி அண்ட் ஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பெனி. இது வந்து ஃபார்மா கம்பெனி, நல்லா கேள்விப்பட்ட பேர். இந்த வாலினி ஸ்ப்ரே ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. இவங்க பேரு பாத்தீங்கன்னா சிவேந்தர் சிங், மல்வேந்தர் சிங். ரெண்டுமே சர்தார்ஜியா? ஆமா, 2 பேரும் எப்படி அண்ணன் தம்பிங்க. சோ இவங்க வந்து மாட்டுறாங்க. இவங்க வந்து தியார் ஜெயிலுக்குள்ள வராங்க. சரி, சோ தியார் ஜெயில தலைவர் வந்து டீடைல்ஸ் கேதர் பண்றாரு. இந்த மாதிரி 2 பெரிய டைகூன் வந்திருக்காங்களாமே, அவங்க டீடைல்ஸ்லாம் கூட எல்லா டீடைலும் எடுக்கிறான். உள்ள இருந்தே அவனுக்கு உள்ள இருந்தே எடுக்கிறாங்க. உள்ள இந்த நெட்வொர்க், உள்ள இருக்க நெட்வொர்க் பத்தி பேசுவோம். இந்த ஸ்கேம் முடிச்சிட்டு உள்ள மட்டும் என்ன பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி எனக்கே வருது. ஏங்க இருக்கிறது ஜெயில, அது திஹார்னாலே அது ஒரு மாதிரி பகீர்ன்ற ஒரு ஜெயிலு. அங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுது, அங்க இருந்துட்டு இன்னும் சம்பாதிக்க முடியுது, இன்னும் கான்டாக்ட் பண்ண முடியுதுன்னா எப்படி முடிஞ்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த பர்டிகுலர் நீங்க கேட்ட கேள்வியை தனியா ஒரு 3 நிமிஷம் நான் சொல்றேன். அது எப்படி சாத்தியம் இவன் வந்து பண்ண முடிஞ்சதுங்கிறது நம்ம அதுல பார்ப்போம். அந்த 2 சிங்க பத்தி கண்டினியூ பண்ணுங்க. அந்த 2 சிங்கு இது இவன் எல்லாம் டைனி நியூஸ் கூட வாங்கிட்டான். சரி, இவங்க யாரு அப்படின்னு. அதித்தி சிங் அப்படின்னு சொல்லிட்டு சிவேந்தரோட ஒய்ஃபுக்கு இவன் வந்து கால் பண்றான். ஸோ இவன் வந்து என்ன ஒரு ஸ்பூஃபிங் டெக்னாலஜி யூஸ் பண்றான். இப்போ வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் தான் சுகேஷ்னா, நான் உங்களுக்கு கால் பண்ணேன்னா நீங்க பேசி முடிச்சுட்டு என் நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா பிஎம்ஓ ஆஃபீஸ்னு வரும். ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃபீஸ் அப்படின்னு வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த அவங்க ஒய்ஃபு கால் பண்ணுறான். இந்த மாதிரி நான் வந்து லா செக்ரட்டரி பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். ஓகே, என் பேர் அனுப்பங்க. இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து மாட்டிக்கிட்டாரு, அவரை வந்து ஒரு பெரிய ஒரு கமிட்டியில் ஹெட் ஆக்க போகிறோம். அப்போ வந்து கோவிட் டைம், இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, கோவிட் டைமில் ரான்பேக்ஸி இவங்க வந்து ஃபார்மா கம்பெனியில் அவரோட சேவை வந்து நாட்டுக்கு ரொம்ப தேவை. அதனால உங்கள் ஹஸ்பண்டை வந்து ஒரு கமிட்டியோட ஹெட்டாக ஆக்கலான் இருக்கோம். அதுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வெளில வரணும். ஸோ வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், என் ஜூனியர் உங்ககிட்ட கோஆர்டினேட் பண்ணுவார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேடி உடனே போட்டு பார்த்துருக்கணும்னா பிஎம்ஓ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 2 நாளுக்கு அப்புறம் வேற ஒரு நம்பர்லேருந்து கால் வருது, ஜூனியர்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவரை எடுத்துடுறோங்க, வெளில எடுத்துட்டா நம்ம வந்து இவர் வந்து கமிட்டி ஹெட் ஆக்கிடலாம். வெளில எடுக்கிறதுக்கு நீங்கள் பார்ட்டிக்கு ஒரு குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு ஒரு ஃபண்டை ஒன்று போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கோடி ரூபா போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், இங்கே பாருங்க லவுட் ஸ்பீக்கரில் இருக்கு, அமித்ஷா கேட்டுட்டு இருக்காரு நீங்க பேசுறத. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் 2 வாட்டி யோசிச்சு பேசுங்க. ஒரு கியூரியாசிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குது. இது அந்த சதுரங்க வேட்டை படத்துல நம்ம மேலாட்டமா காமிச்சிருப்பாங்க. ஒருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணும்போது அவன் என்ன மாதிரியான சைக்காலஜிக்கலா உங்களை வந்து எப்படி சொல்ல மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்குது. அந்த அர்ஜென்சி, நீங்க உடனே அதை பண்ணாதான் இது வந்து சரி பண்ண முடியும், எடுக்க முடியும். 20 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் 35 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த மாதிரி 200 கோடி டோட்டலா. 200 கோடி இவன் அடிச்சிட்டானா. இப்போ வந்து இடி என்ன பண்ணுது, ஆல்ரெடி இவங்க பிஎம்எல்ஏ கேஸ்ல தான் மாட்டிருக்காங்க. இடி வந்து இவங்க ஒய்ஃப் அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணிட்டே இருக்கு.
ட்ராக் பண்றப்போ கண்டுபிடிக்கிறாங்க, என்ன இவங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு 200 கோடி கிட்ட போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ ட்ராக் பண்றப்போ ஒரு அது ஐஎல்டி நம்பர் அது வந்து செக் பண்ணும்போது யூகே பேஸ்ட் நம்பர், இன்டர்நேஷனல் நம்பர்னு காட்டுது. அதை போய் டேப் பண்ணா அது வந்து இந்தியால ஏர்டெல் நெட்வொர்க் அப்படின்னு காட்டுது. அந்த ஏர்டெல் நெட்வொர்க் எங்கன்னா தீஹார்ல ரோஹிணி அப்படின்னு இருக்கு. தீஹார்ல அவங்க அதை போய் பண்ணா பேரக் நம்பர் 2004 ஜெயில் நம்பர் 3 தலைவனோட இடம். இது எல்லா டீலிங்குமே ஜெயிலுக்குள்ள உட்காந்து பண்ணிருக்கான். இது ஈடி கண்டுபிடிக்குது. எப்படிடா அவன் ஜெயிலுக்குள்ள உட்காந்து இதெல்லாம் பண்ணா? இவன் போன் பேசும்போது மீட் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணிடுவான்னா கேமரா மேல ஏதோ ட்ரெஸ் கிச போட்டு கவர் பண்ணிடுவாங்க. இதை வந்து ஜெயில யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. கேட்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அது ஏன் கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்கங்கிறது புரியும். ஆமா, இவ்வளவு காசு அமிச்சக்கு அப்புறமும் அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க, ஏங்க இவ்வளவு காசு உங்களுக்கு போட்டேன், புருஷன் என்னங்க ஆளே இன்னும் வெளியே வரலையே, நியாயமான கேட்கதானே செய்வாங்க. இவன் என்ன சொல்லியிருக்கான், நான் சொல்றது மட்டும் நீங்க பண்ணுங்க. அவங்களே மிரட்டுறது. நாங்க வந்து பல பேர் வாழ்க்கையை காலி பண்ணியிருக்கோம், உங்க வாழ்க்கையை காலி பண்றது எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து அந்த சமயத்துல தற்கொலைலாம் பண்ணிக்க போனதா இவங்க மிரட்டுறதுல அப்படிலாமும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஈடி கிட்ட கன்ஃபெஷன்ல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இப்படிலாம் மிரட்டி இருக்காங்க, நான் சூசைட்லாம் பண்ண போகிற நிலமும் வந்திருக்கேன், நகையெல்லாம் வித்தலாம் கூட நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு. ஈடி ஜெயில தான் நடக்குதுன்னு சார். ஈடி வந்து என்ன கேட்குறாங்க, இப்போ ஜெயில எப்படிங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில வந்து விசாரிக்கிறாங்க என்னன்னு. 81 போலீஸ் இவனுக்கு வந்து உதவி செஞ்சதாகவும், 81 போலீஸ் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே இதுல எப்படி அடிச்சுப்பாங்கன்னா, இப்போ சுகேஷ் செல்லுலயோ சுகேஷ் இப்போ செல்லு மாத்திட்டே இருப்பாங்கல்ல, அடிச்சுப்பாங்களாம். இவ்வளவு சுகேஷ் ஏதாவது இப்போ கோர்ட்டுக்குலாம் அழைச்சிட்டு போவாங்களே, இப்போ ஒரு ஹியரிங் வருதுன்னா போவாங்க, நான் போறேன். ஏன்னா போறவங்களாம் காசு செல்வ செழிப்பா இருப்பாங்க. இந்தா 10,000 ரூபா, போ இந்த 20,000 ரூபா, இப்போ எப்படி நம்ம டிப் பண்ணுவோம் அந்த மாதிரி காசு அள்ளி கொடுப்பாங்களாம். அதனால அவ்வளோ போலீஸ் வந்து சுகேஷ் செல்லுக்கு போறனா அப்படியே மூஞ்சில அவ்வளோ சந்தோஷம் வருமா. இந்த பொண்ணுங்களே கூட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நீங்க சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் மீட்லயே எடுத்திருந்தா ஒரு 50 லட்சம் ரூபாய் கிஃப்ட்னு சொல்லி கொடுத்தா, கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் போலீஸ்க்கு சம்பளம் கொடுக்குது. நம்ம ஆளு தனியா சம்பளம் கொடுத்துருக்காரு போலீஸ்க்குலாம். மாசம் உனக்கு மாசம் எனக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு இவ்வளோ காசு உனக்கு வந்து அக்கௌண்ட்ல போட்டுருன்னு சொல்லி போலீஸ்க்கு மட்டும் இது வரைக்கும் 15 to 30 கோடி செலவு பண்ணிருக்கு. அதுல வந்து சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் 2 பேருக்கு சேர்த்து 1.5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கான். இது எல்லாமே இடி வந்து எடுக்கிறாங்க. இவங்க எல்லார் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்றாங்க. இவனோட இந்த இதனால ஒரு சில பெரிய அதிகாரிகள்லாம் கைது செய்யப்படுறாங்க. இன்னும் ஒரு 8 உள்ள அவனுக்கு ஹெல்ப் பண்ண அதிகாரிகள்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இதை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இப்போ வந்து இடி இவ்வளோ தேர்னோன்னு ஒரு டவுட் வருது இடிக்கு. சரி நம்ம ட்ராக் பண்ணிட்டோம் அந்த காசெல்லாம், இப்போ என்ன பண்ணுவோம், அதித்தி சிங்கை விட்டு திருப்பி கால் அடிக்க சொல்றாங்க, நான் இன்னும் ஒரு 10 கோடி ரூபா கொடுக்க தயாரு, ட்ராப் பண்ணலான்ட்டு. ஆமா, உடனே அப்படியான்னு சொன்னோன்னே அவன் ஒரு ஆளை அனுப்பிச்சு அந்த 10 கோடி ரூபா வாங்கும்போது அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க. காசை இவன் என்ன பண்ணுவான், அந்த ஆள் மாட்டினவன் கிட்ட கேட்குறாங்க, காசை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். அப்போதான் வந்து இடியே வந்து ஷாக் ஆகுது. இந்தியா ஃபுல்லா கான்டாக்ட்ஸ். இப்போ காசு உங்ககிட்ட இருந்து வாங்குறான்னா அது ஒரு 5 ஸ்டேட்டுக்கு போயிடும். தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். உடனே ஒரு ப்ராப்பர்ட்டி, உடனே ஒரு சூப்பர் காரு, லக்ஸரி காரு, நகை பட்டுன்னு மாறிடும். அதெல்லாம் மாத்ததுக்கு தான் அந்த லீனா பார்ட்னர் இருக்குல்ல, அது வந்து எல்லாமே மாத்திடும். மலையாள பொண்ணு உடனே பிளாக் டு ஒயிட்டா மாறிடும். இமீடியட்டா எப்படி சொல்றதுன்னா ஹவாலா சிஸ்டம்லாம் வந்து அந்த டைம்ல பேசி தான் கேள்விப்பட்டோம். பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ணாம வந்தான். ஹவாலா ஷெல் கம்பெனிஸ் இது எல்லாத்துலயும் டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த டைம்லேயே தெரிஞ்சுட்டு பாருங்க. இப்போலாம் நம்ம இப்போதான் கேள்விப்படுறோம் இந்த மாதிரிலாம் ஷெல் கம்பெனிஸ்லாம் வச்சு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்லேயே ஃபாஸ்டா பிளாக் டு ஒயிட் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சால் இடி இதையும் ரெஸ்ட் பண்ணுது. இவன் வந்து எப்படி இவன் பணத்தை பிரிச்சு பிளாக் டு ஒயிட் உடனே கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் இல்லாம பணம் ஏமாத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ்லாம் கொடுக்க மாட்டான். புரியுது. மிஞ்சி போனா நீ உங்களுக்கு சிறை தண்டனை தான். இன்னொன்னு இவனுக்கு என்ன பெரிய பிளஸ் தான், இது எல்லாம் உட்காந்து ஜெயிலுக்குள்ள இருந்தே பண்ணிட்டு இருக்கான். சோ உங்களை வெளியில நீங்க பண்ணீங்கன்னா உங்களை கொன்றுவான், என்னை ஏமாத்திட்டுன்னு. ஜெயில வந்து அவனுக்கு பாதுகாப்பு தானே, இன்னும் அவனுக்கு அது பிளஸ்ஸா போச்சு. ஜெயிலே உட்காந்து பண்றது, அதனால எந்த பிரச்சனையும் அவனுக்கு வராது. அது அவ்வளோ பெரிய கிரைம் கிடையாது. அதனால உள்ளே அவனுக்கு சேஃப்டியும் இருக்கு. போலீஸே ஸ்மார்ட் போனு, போலீஸே சிம் கார்டு, என்னென்ன தேவையோ எல்லாமே போலீஸே கொடுத்துரும். ஏங்க இன்னொன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி பார்ட்டி வைப்பானாங்க உள்ள எல்லாருக்கும். இப்போ நம்ம அந்த சொர்க்கவாசல்னு ஒரு படத்துல இவரு படுவார் தெரியுமா, திடீர்னு ஒரு பார்ட்டி வைப்பாரு. புரியுது. மாசம் பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு வெறும் ஆல்கஹால் லிக்கர் மட்டும் கிடையாது, மாடல்ஸ், ஆக்ட்ரஸ் அவங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ள கூப்பிட்டு வந்துடும்.
நம்பவே முடியல பிரதர். நிஜமாங்க இதெல்லாம் நடந்திருக்குங்க. எவ்வளவு உங்களுக்கு எப்படி கேட்க எப்படி இருக்கு? ஈடியோட சார்ஜ் ஷீட்ல இது எல்லாமே இருக்குங்க. ஓகே. என்னென்ன ஆக்ட்ரஸ் வந்தாங்க, அது இப்போ பார்க்க போறோம். என்னென்ன ஆக்ட்ரஸ்லாம் உள்ள வந்தாங்க. 2021ல பார்ட்னரை புடிச்சு உள்ள போட்டுறாங்க. சரி நீ பண்ணதெல்லாம் போதுமா, நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அதே ஜெயில அரெஸ்ட் பண்றாங்க. 300 மீட்டர் தான் இவனோட செல்ல இருந்து பார்ட்னரோட செல்லுக்கு. எப்படின்னா இப்போ வாக்கிங் போவோம்ல, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. எப்ஸ்டீன்ல பார்த்துருப்போம் பாருங்க. புரியுது. கதவு திறந்தே இருக்கும். எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம், எப்ப வேணாலும் மீட் பண்ணலாம். எந்த போலீஸும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ ஃப்ரீ செல்வாக்கு. அவ்வளோ காசு செலவு பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரியிலே இவ்வளோ காசு செலவு பண்ணி ஜெயிலுக்குள்ள ஒரு ராஜாங்கத்தை நடத்தினது. நம்மலாம் கேள்விப்பட்டது என்னன்னா, இடி கேஸ்ல அரெஸ்ட் ஆன ஒருத்தர் ஏதோ பைனாப்பிள் கேசரியே ஏதோ செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டாரு அப்படின்ற அளவு தான் நம்ம கேள்விப்பட்டோம். டிவி அவர்களாம் வச்சு கொடுத்தாங்க, அதுல கலைஞர் டிவியே வச்சு பார்த்துட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட்டோம். பட் நீங்க சொல்றது மாடல்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டு போயிருக்கிறாங்க, பார்ட்டி நடந்துருக்காங்க. இப்போ கோர்ட்டுக்கு ஹியரிங் அழைச்சிட்டு போவாங்கல்ல, அப்போ என்னமா அங்கேயே சொல்றது வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் கன்வே பண்ணிடுங்க பிரஸ் கிட்ட. ஜாக்லின் ஃபெர்னாண்டஸை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் போகும்போதே நடந்து கூட்டு போவாங்களா, அப்பயே பேசுறது ஒரு பயமே கிடையாது. பயப்படவே மாட்டான். அவன் படி ஜாலியா போவான், ஜாலியா வருவான். ஸோ 2021ல பிங்கி இரானின்னு ஒரு பொண்ணை ரெக்ரூட் பண்றான், ஒரு நியூஸ் ஆங்கர். இவன் எதுக்கு எடுக்கிறான்னா 21க்கு அப்புறம் உள்ள இருந்து வேற என்னென்ன வேலை பார்க்கலான்னு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பேசும், அதுக்கு வந்து செலிபிரிட்டிஸோட நல்ல கான்டாக்ட். ஸோ அதனால அந்த பொண்ணை வச்சு ஒரு மீடியேட்டர் மாதிரி செலிபிரிட்டிஸ்குள்ள ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா 2021லேருந்து பல செலிபிரிட்டிஸை வந்து தலைவர் வந்து பேச்சு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூமி பெட்னேக்கர்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கும், அது நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன், நீங்க பார்த்தா தெரியும். அதுகிட்ட தொடர்ந்து கால் பண்ணோன்னே அவாய்ட் பண்ணிச்சு. அது நான் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் சாரா அலி கான், சைஃப் அலி கானோட பொண்ணு, தொடர்ந்து கால் பண்றதுனால சரி இவன் வேணும் இவ்வளோ கால் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாக்லேட் மட்டும் கொடு அப்படின்னு. சாக்லேட் மட்டும் கொடுக்காம சாக்லேட்டோட ஃப்ராங்க் மில்லர் அப்படின்னு ஒரு வாட்ச், அது ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா இருக்கும், யாருங்க கொடுப்பா. அதுகிட்ட அது இந்த மாதிரி ஒரு கிஃப்ட். அதுக்கப்புறம் ஜான்வி கபூர், இவங்க தேவாரா ஹீரோயின். ஆமா, ஜான்வி கபூர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஓபன் பண்ணணும் சென்னையிலயோ மும்பைலயோ எங்கேயோ ஒரு அவுட்லெட்டை ஓபன் பண்ணணும், நீங்க வாங்க ஓபன் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 18.25 லட்ச ரூபா அதுக்கு ஜான்வி கபூருக்கு கொடுத்துருக்காரு. ஆமா, எல்லாருக்கும் இப்படிதாங்க. கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தலைவர் எல்லாம் பிட் மானியத்தேனே பொன்மானியம் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. ஜான்வி கபூர் தாண்டி நோரா ஃபட்டேஹி, இப்போ வந்து மெயின் பாத்தீங்கன்னா நோரா ஃபட்டேஹி தான் அந்த பயங்கரமா டான்ஸ் ஆடுறது. சென்னையில ஒரு அவுட்லெட்டுக்கு வந்து ஓபன் பண்ண கூப்பிட்டு ஒரு 13 லட்ச ரூபா ஓப்பனிங் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு இந்த மாதிரி BMW என்னோட கிஃப்ட், நீங்க வந்ததுக்காக ஒரு கிஃப்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஒரு BMW நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இனிஷியலா வேணாம்னு சொல்லியிருக்கு. 70 லட்ச ரூபா 75 லட்ச ரூபா BMW போல. அதுக்கப்புறம் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறானே நம்ம வாங்கிப்போம்னு சொல்லி NRI நோரா ஃபட்டேஹி, அதனால அது பேரை வாங்க முடியாது, தம்பியோ அண்ணன் பேர்லையோ அந்த கார் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நீ என் கூட ட்ராவல் பண்ணு, உனக்கு எல்லாமே லைஃப்ல நான் செட் பண்ணி தரேன், நீ என் கூடயே இரு. ஃபர்ஸ்ட் இவன் பேச்சு போட்டது நோரா ஃபட்டேஹிக்கு தான். நோரா ஃபட்டேஹி தான் கைக்குள்ள போட்டுக்கணும்னு ஆசை. இது ஏன் இந்த ஆக்ட்ரஸ்லாம் பண்றான்னா, ஒரு ஆக்ட்ரஸ் கைக்குள்ள இருந்தா நம்ப வைக்கிறது ஈஸி இல்லை. ஆமா ஆமா, ஏன்னா உடனே நம்பிடுவாங்க அந்த ஆக்ட்ரஸே வந்து ஆக்ட்ரஸா இருக்கணும், அல்லது வந்து பொலிட்டிஷியனா இருக்கணும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பவர்ல இருக்கிற அந்த கவர்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு அதிகாரியா இருக்கணும், அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். இதெல்லாம் அவனுக்கு வந்து நம்ப வைக்கிறது ஈஸியா இருக்கும் அவங்களெல்லாம் காமிச்சா. மொராக்கோல காசா பிளாங்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் நோரா ஃபட்டேஹிக்கு, எங்க எவ்வளவு இருக்கும் தெரியுமாங்க, 40 கோடி 50 கோடி இருக்கும். கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவோம். அது ஒரு பீரியட்ல என்ன பண்ணுது, இல்ல நீ பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு அது கைண்டிச்சு. பிங்கி இரானி கிட்ட என்ன சொல்றான், ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் நீ அப்ரோச் பண்ணு, நீ வந்து என் லைனுக்கு கூப்பிட்டு வா, 2 கோடி தரேன் உனக்கும் கூட வேலை செய்யறவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி 2 கோடி ரூபா கொடுத்து ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் நம்பர் வாங்கி கொடுத்தது பிங்கி இரானி. இவன் உள்ள உட்காந்துட்டே ஃபோன் பண்றான். ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் கதை இப்பதான் ஓப்பன் ஆகுது. இப்ப BMW கிஃப்ட் பண்ணா அப்படின்லாம் கூட சென்டர்ல சொல்லிட்டு வந்தீங்கல்ல ப்ரோ, அந்த ஹீரோயின் அப்பெல்லாம் எங்க இருந்தா? உள்ளதான் இருக்கான். இல்ல அப்ப வெளியே வந்துட்டு உள்ள போற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அவனுக்கு ஃபுல்லாவே உள்ள இருந்தே ஆபரேட் பண்றான், உள்ள இருந்துட்டே வெளில இருக்கிற மாதிரி. எல்லாமே போன்ல தான், எல்லாமே போன்ல தான். ஓகே ஓகே, போன்ல எங்க வெளில இருக்கிற மாதிரி உள்ள இருந்து போன் பேசுவாங்க. இவனோட கதை வாட்ச் கிஃப்ட் பண்ணான்றீங்களே, அதுவும் வந்து போன்ல தான் எல்லாம் போவோம். ஆளுங்க இருப்பாங்க,
இவனுக்கு வேலை செய்யறதுன்னு ஒரு டீம் இருக்கு. சரியா? போன்ல தான் எல்லாமே பேசுறது. நேர்ல போய் பார்க்கவே மாட்டான். இது வரைக்கும் யாருமே நேர்ல போய் பார்த்தது கிடையாது. நேர்ல போய் பார்த்ததுன்னா ஒரே ஆள் ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் தான். அந்த கதைக்கு வருவோம். ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கான். ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ்க்கு பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்க, ஷான் அவன் பேர். ஃபர்ஸ்ட் அவன் கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஜாக்லின் ஃபெர்னாண்டஸை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். எடுக்கல. வழக்கம் போல ஜித்து விளையாட்டு தான் நம்ம கால் பண்ணுவாரு. திருப்பியும் கால் பண்ணும்போது ஹோம் மினிஸ்ட்ரி கால் ஃப்ரம் ஹோம் மினிஸ்ட்ரின்னு அவனுக்கு பேருக்கு. அவன் உடனே பதவி அடிச்சுட்டு போன் எடுத்து சொல்லுங்கன்னொன்னே இந்த மாதிரி நான் ஹோம் மினிஸ்ட்ரில இருந்து பேசுறேன், வந்து சன் டிவியோட ஓனரு, ஜெயலலிதாவோட சொந்தக்காரன். சம்பந்தமே இல்லை, புரியுதா? எப்படின்னு சன் டிவியோட ஓனர், ஹோம் மினிஸ்ட்ரில இருந்து பேசுறேன், சன் டிவியோட ஓனர், ஏன்னா உடனே ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ்க்கு கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னோட இவன் போய் இந்த வாட்டி சொல்லிடுறான். அதுவும் அப்பதான் இவங்க 2 பேருக்கு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ்க்கு பேச ஆரம்பிச்சோன்னே சென்னையில மீட் பண்ண பிளான் பண்றோம். சென்னையில மீட் பிளான் பண்ணும்போது என்ன ஆகும், உள்ள இருக்கான்ல, பெயில் கிடைச்சாதான் பண்ண முடியும். நம்ம ஆளுக்கு பெயில் கதை ஒண்ணு இருக்கு. பெயில் கதைக்கிறதுக்கு பல வாட்டி கிரைம் வேலை பண்ணிருக்காரு. இதே போனு ஒரு டெல்லி ஜட்ஜு கிட்ட என்ன பண்ணிருக்கான், போன் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து பேசுறேன், சுகேஷ் சந்திரசேகருக்கு நீங்க பெயில் கொடுக்கலன்னா பயங்கரமான கான்சிக்வன்சஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. போன் பண்ணீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கால் வர மாதிரி வரும். அந்த ஜட்ஜு கண்டுபிடிச்சிட்டாரு, டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரியும் ஆயிருக்கு. சோ அவன் பண்ணதுக்கு விலை வேணும்னா அடிஷனல் ஒரு கேஸ், ஜட்ஜை ஏமாத்திட்டாங்க. ஆனா இந்த வாட்டி என்ன கிடைக்குது, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபேக்கா ஒரு இது கிரியேட் பண்ணாங்க. அதனால கிளம்பி சென்னைக்கு வரான். எப்படி சார்ட்டர் ஃபிளைட்ல வரான் பெயில் வாங்கிட்டு. அவன் டெல்லியில இருந்து இங்க சார்ட்டர் ஃபிளைட், ஜாக்லினுக்கு சார்ட்டர் ஃபிளைட் போடுறான். அதுவும் தனியா வருது. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே ஒரு 4 டிசைனர் ஹேண்ட்பேக், அது ஒன்று 50 லட்சம் 75 லட்சம் இருக்கும். ஒரு 4 டைமண்ட் இயரிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் 4 டைமண்ட் இயரிங், இந்த சேனல் கிலான்னு சொல்லிட்டு பெர்ஃப்யூம்லாம் இருக்கும், அதெல்லாம் 30,000 40,000. ஒரு மினி கூப்பர் காரு அந்த நைட்டு இவனோட தந்தது. அவன் என்ன சொல்லியிருக்கான், இது எப்படிலாம் சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷன் பண்றான் பாருங்க. உலகத்துல சூப்பர் ஹீரோக்கு எவ்வளவு படம் இருக்கு, அவன் என்ன நம்பியிருக்கா, அவன் வந்து சன் நெட்வொர்க்கோட ஓனர் அப்படின்னு சொல்லி தான் அவ பழகிருக்கா. உலகத்துல எவ்வளவு சூப்பர் ஹீரோ இருக்காங்க, ஆனா உன்னை நான் ஒரு சூப்பர் ஹீரோயினா வச்சு ஒரு படம் எடுக்க போறேன், 500 கோடி ரூபா பட்ஜெட், அது நீ தான் டாப்ல வர போற அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு அதை ஃபுல்லாக அது நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறாங்க, என்னென்னோ விஷயங்கள் அவங்களுக்கு அதுக்குள்ளே நடந்திருக்கு. இவனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் வாழ்க்கை எப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே எங்கே போனாலும் சார்ட்டர் ஃப்ளைட் தான். மற்ற ஹீரோயின்ஸ்க்கும் ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுதான் இடியில் சொல்கிறாங்க. இது எல்லாம் நான் பேசுறது எல்லாமே இடியோட எல்லா இதுவுமே உங்களுக்கு சைடில் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். பெரிய வித்தியாசம் இருக்குது. ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் விஷயத்தில் மட்டும் ஜாக்லினோட குடும்பத்து ஆளுங்களும் இடி சார்ஜ் ஷீட்டில் இருக்காங்க. என்ன பண்ணிருக்கான், உன் ஃபேமிலியும் நான் பாத்துக்கிறேன். ஜாக்லின் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசன். தங்க வந்து யூஎஸ்ல இருக்கா, தம்பி வந்து ஆஸ்திரேலியால இருக்கான், அப்பா அம்மா பேரின்ல இருக்காங்க. ஸோ தங்கைக்கு $1.5 லட்சம் $1.50 lakh அமைச்சிருக்கான். இந்த மாதிரி நான் எல்லாமே உன் தங்கச்சிக்கு பாத்துக்கிறேன். தம்பிக்கு 15 லட்சம் ரூபா கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கான், $50,000. அவங்க அப்பா அம்மாவுக்கு போஷா கார், அது ஒரு 2 கோடி இருக்கும். பாருங்க, கிஃப்ட் எல்லாம் சும்மாலாம் கிடையாது. கிஃப்ட் கொடுத்தா இந்த மாதிரி தான். 2 கோடி ரூபாய் காரு கொடுத்து ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். சடனா என்ன ஆகுது, இவன் கேஸ் வந்து பூம் ஆகுது. பூம் ஆகணும்னா இப்போ ப்ரெஸ் மீடியா எல்லாத்தையும் வருது. பிங்கி ராணி இவகிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்றா, அவன் பொலிட்டிக்கல் ஜெயண்ட், அவன் ரொம்ப பெரிய ஆள், இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிறான். இடி 2021 2022 கூப்பிட்டுருது. ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ், நீ வா, என்ன இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வாட்டி இல்லைங்க எதுவுமே எனக்கு தெரியாது, சாக்லேட் தான் கொடுத்துருக்காங்க. மீடியால ரொம்ப ஃபயர் அப் அவ சரண்டர் ஆயிட்டான். இந்த மாதிரி தாங்க பண்ணிட்டான், என்னை எமோஷ்னலா என்னை வந்து ஏமாத்திட்டான், மேனிபுலேஷன் அவ்வளோ பண்ணிட்டான், அதனாலதான் நான் வந்து இதெல்லாம் வாங்கிட்டேன்னு. இப்போ நான் சொன்ன தெரியுமா, எல்லாமே இவ்வளோ பேர் காரு, இது எல்லாமே இடி ரெக்கவர் பண்ணிடுச்சு. நோரா ஃபட்டே கொடுத்த காரு, ஜாக்லின் ஃபெர்னாண்டஸோட மினி கூப்பர், இது எல்லாமே ரிட்டர்ன் எவ்வளவு மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ அது எல்லாமே ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. ஜாக்லினுக்கு பண்ணா, அவன் குடும்பத்துக்கு பண்ணான். ஜாக்லினுக்கு ஒரு அரேபியன் குதிரை கிஃப்ட் பண்ணிருக்காங்க, 54 லட்சம் ரூபா. குதிரை அரேபியன் குதிரை கிஃப்ட் பண்ணிருக்கான், அதோட விலை 54 லட்சம் ரூபா. நீங்க பாருங்க இது எந்த லெவலுக்கு ரெக்கவர் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும்.
இப்போ லாஸ்டா அவனோட லைம் லைட்ல வந்த ஒரு விஷயம் என்னன்னா ஆம் ஆத்மி அப்படின்னு ஒரு பாட்டி இருக்கு தெரியுங்க. அங்க சுத்தி இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னருக்கு ஊழலை ஒழிக்க போறேன்னு தொடப்பத்தை எடுத்துட்டு வந்தாங்க, க்ளீன் பண்ண போறோம்னு. அங்க வந்து லிeutenant கவர்னருக்கு வந்து ஒரு லெட்டர், சீரியஸான லெட்டர் அது. என்ன லெட்டர் எதுனா, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நான் 60 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன், 50 கோடி ரூபாய்க்கு வந்து எனக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, 10 கோடி ரூபாய் ஜெயில என் ப்ரொடெக்ஷனுக்கு, 10 கோடி ரூபாய் என் ப்ரொடெக்ஷனுக்கு சத்யேந்தர் ஜெயினுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன், ஜெயில எனக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும்னு. அந்த காலகட்டத்துல சத்யேந்தர் ஜெயின் தான் வந்து பிரிசன் மினிஸ்டரும். ஓகே, இவங்களுக்கெல்லாம் நான் காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களாம் ஆட் பண்றாங்க அந்த கவர்மெண்ட்ல. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளையும் சேர்த்து ஆட் பண்றாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்க, இன்னும் வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து கேஜ்ரிவால் உள்ள போனது இந்த லிங்க்ல தானே, இவன் லிங்க் தான் அது. இந்த மாதிரி என்னோட பணம் இன்வால்வ் ஆயிருக்கு, வேறு தேடி போனா இவ்வளவு நாளா பணத்தை வந்து வாங்கியிருந்தான் ஏமாத்தி, இப்போ என்ன பண்ணிருக்கான், நான் பணம் அமிச்சிருக்கேன் இவங்களுக்கு, நான் வந்து அமிச்சேன்னு சொல்லி இவங்க பேர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி லாஸ்டா அரவிந்த் கெஜ்ரிவால் பேரும் ஆட் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, இடியில லாஸ்டா இவனோட ஹைலைட் இதோட முடிஞ்சுதா. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர்ல வந்து இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தா, இந்த 14ஆம் தேதி ஒரு ஹெலிகாப்டர் அமிச்சான். இந்த மாதிரி அதுக்கு ஒரு பெரிய லெட்டர் அமைச்சிருக்கான். அந்த லெட்டர் எல்லாம் போட்டா படிக்கிறதுக்குலாம் நேரம் இருக்குமான்னு தெரியல. இருக்கு ரோமியோ ஜூலியட் சும்மா அப்படி போட்டு விடுங்க சைடுல. ரோமியோ ஜூலியட் லெவலுக்கு அப்படியே என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, இது நம்மளுக்கு மறுபடியும் மேனிபுலேஷன் தான், நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது, நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்ணேன், நான் உன்னை என்னைக்குமே ஏமாத்தலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர். யாருக்கு? ஜாக்லினுக்கு. ஆனா லாஸ்ட்ல ஜாக்லின் பெர்னாண்டஸ்க்கு இவனுக்கு அட்டென்ஷன் நிறைய கொடுத்துட்டே இருக்கான். ஏன்னா மத்தவங்களாம் விட்டு ஜாக்லினை ஏமாத்திட்டோமேனு அவனுக்கு வருத்தம் இருக்கோ இல்ல திரும்பி மேனிபுலேஷனா நம்மளுக்கு தெரியல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவனை இப்படி ஓரமா வைங்க, இவன் வந்து சோ கால் திருட்டு பையன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் இடி வந்து இவனோட வேல்யூவே திருட்டு வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏறக்குறைய 1000 கோடி 2000 கோடி இடி காமிச்சது அவ்வளவுதான். நான் சொல்றதே அதிகம், இடி இன்னும் கம்மியா தான் காமிச்சிருக்கு. இவன் திருட்டு பையனா இந்த சைடு வாங்க, அப்படியே இந்த ஸ்கிரீன் இந்த சைடு திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க சொல்லுங்க. இடி எவ்வளவு பேர் மேல என்னென்ன சார்ஜஸ் இருக்கு, மணல் கடத்தல், ஜாப் ராக்கெட் இல்ல, இதெல்லாம் நான் கணக்கு போட்டேன்னா மக்களே கணக்கு போட்டுப்பாங்க. மணல் திருட்டு, ஜாப் ராக்கெட்டு, டாஸ்மாக் ஸ்கேமு, கக்கூஸ்ல திருட்டு. இவனுக்காவது ஒரு குறைஞ்சபட்ச கொள்கை என்ன தெரியுமா, ஏழைங்க வயிற்றுல அடிக்க மாட்டான், பணக்காரன் கிட்ட அடிப்பான், பணக்காரன் கிட்ட தான் அடிப்பான், பணம் இருக்கிறவங்க அடிப்பான். இது நான் இப்போ நம்ம சொல்றது, நான் ரொம்ப நாள் எனக்கு இப்போ வீடியோ இப்போ முடிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்கேன், 100 விஷயம் இருக்குங்க. எவ்வளோ ஏழை மக்கள் ஒருத்தங்க 10 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி அடிச்சா தெரியுது. 10 ரூபா 20 ரூபா ஒரு நாளைக்கு 2 கோடி பேர்கிட்ட நீங்க அடிச்சீங்கன்னா தெரியுமா, பேர் நம்ம கூட வாங்கியிருப்போம். இப்போ வரைக்கும் 10 ரூபா அடிச்சுதான் இருக்காங்க, இப்போ வரைக்கும் அடிச்சுதான் இருக்காங்க. சரியா, எவ்வளவு கஷ்டப்படுற மக்கள், எவ்வளவு ஏழைங்க, அதுல எவ்வளவு கிராமத்து ஆளுங்க, இவனுங்கெல்லாம் யார்? அப்போ அவன் திருடன்னா இது எவ்வளவு பெரிய திருட்டு. அவன் கொள்கைய பாருங்க, இவனுங்க கிட்ட இருந்தா அவன் அடிக்கிறான். ஆனா இவனுங்க யார்கிட்ட அடிக்கிறாங்க, ஏழை மக்கள் கீழே இருக்கிறவங்க டெய்லி தினம் கூலிக்கும் கஷ்டப்படுறவங்க கிட்ட அடிக்கிறாங்க. இவன் திருடன், இடி வந்து இவ்வளோ பேர் மீடியால இவ்வளோ பேர் அவன் வந்து கேவலமானவன் சொல்றாங்கன்னா, அப்ப இங்க இருக்கிறவங்கலாம் யாரு? மக்களுக்கு தெரியும். நான் மக்கள்கிட்டே விடுறேன். அப்படி தெரிஞ்ச பேர் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, யார் யாரெல்லாம் இவன் கேவலம்னா அப்ப இவங்க யாருங்கிறத நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு லென்த்தியான ஒரு ஸ்டோரி இல்லை, நடந்த சம்பவம். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் இதை எப்படி பிளான் பண்ணனா, இவனோட குற்ற இதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு இந்த சைடு லிஸ்ட் எல்லாம் பெருசா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா நான் மக்கள்கிட்டே எல்லாருக்குமே தெரியும்ல என்ன நடக்குதுன்னு. புரியுது. ரொம்ப டைம் எடுத்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஒருவேளை அவரே அந்த டீமை வாங்கிட்டார் அப்படின்னா RCB ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி பிரதர்.